அறிமுகப்படுத்த ஒன்றான மெய்தேவமாகிய உண்மையும் நீர் சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்டியானா குடும்பத்தையும் சந்ததியை தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்த்தருடைய பரலோகம். என்னாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனம். அங்கு மோசே ஆகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்னாகமம் 12:7 சொல்லப்படுகிறது. நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. அதே நேரம் புதிய ஏற்பாட்டிலையும் கூட எபிரேயர் 3வது அதிகாரம் 2வது வசனத்திலே மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல அங்கு இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். மோசையை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஏனென்றால் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் எங்கள் தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். மோசே பணிவிடக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தார். ஆனால் கிறிஸ்துவோ அவருடைய வீட்டுக்கு மேம்பட்டவராக குமாரனாக உண்மை உள்ளவராய் இருந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நம்பிக்கையிலே உண்டான தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமானால் நாமே அவருடைய வீடாய் இருப்போம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் கர்த்தருடைய பரலோக வீட்டிலே நாங்கள் நிலை நிற்க வேணும் என்றால் இந்த ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவான அவருடைய குமாரனை நாங்கள் விசுவாசிக்கணும். அந்த குமாரனே இந்த பூமியிலே வந்து அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அவரிடத்திலே நாங்கள் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கும் போதுதான் அவருடைய வீட்டிலே நாங்கள் அங்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க முடியும் என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், முதலாவது நாங்கள் மரண பரியந்தம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய வீட்டுக்கு பரலோக வீட்டிலே நாங்கள் போவதற்கு இந்த பூமியிலே நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகிரத்தை தருவேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா. எங்களுடைய மரணம் எங்களை பிரிக்க மாட்டோம். நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். உண்மை உள்ள மனுஷன் அறிவு ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஐஸ்வர்யவானாய் வர தீவிரிக்கிறவனும் ஆக்கினைக்கு தப்பான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், உண்மை அங்கு தேவனுடைய வீட்டுக்கு கொண்டு செல்லும். அங்கு ஐஸ்வர்யவானாய் வர வேணும் என்று தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ஏனென்ற ஐஸ்வர்யம் வேணும் என்று சொல்லி இருக்கிறவர்கள் அங்கு இச்சையினால் எழுப்புண்டு அங்கு மரணத்துக்கு உட்படுவார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் கர்த்தருடைய பரலோக வீட்டிலே நானும் நீங்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்றால் அங்கு ஒரே மேய்ப்பன் ஒரே மந்தையாய் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், எங்கள் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து எங்களை மந்தை என்று சொல்லாமல் அவர் மீட்பனாய் இருக்கிறார். அவருக்கு நாங்கள் ஏற்ற மணவாட்டியாய் அல்லது கற்புள்ள கன்னியாய் அவர் தேர்ந்தெடுக்க விரும்புகிறார். அதற்கு நாங்கள் முதலாவது மரண பரியந்தம் உண்மையாய் இருக்க வேண்டும். உண்மையாய் இருக்கும் போதுதான் அவருடைய மணவாட்டியாய் நாங்கள் அவரோடு கூட வாழ முடியும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் உண்மை இருந்தால்தான், ஒரு மனுஷனுக்குள்ள உண்மை இருந்தால்தான் அவன் பரிபூர்ணமாய் ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. இந்த மரண பரியந்தம் நாங்கள் எளிமையாயும் இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு வேதம் கற்று தருகிறது. அதாவது நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 7வது வசனத்திலே அங்கு ஆசூர் என்ற தேவ மனிதன் அங்கு ஆண்டவரிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், 2 மனு உம்மிடத்தை கேட்கிறேன், நான் மரிக்கும் மரண பரியந்தம் அவைகளை எனக்கு மறக்காமல் தாரும்.
அங்கு பாருங்கள், மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூர்ணம் அடைந்ததினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை பூசித்தருளும் என்று சொல்லி ஆசு என்ற சொல்ல அந்த தேவ மனிதன் அங்கு அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், நீதிமொழிகள் 30:7 அது பதியப்பட்டிருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் அவர் மரண பரியந்தம் அங்கு உண்மையா இருக்க விரும்பித்தான் அவர் ஒரு ஜெபத்தை கேட்கிறார். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், எனக்கு தரித்திரம் வேண்டாம், ஐஸ்வர்யம் வேண்டாம் என்று சொல்லி அங்கு நான் பரிபூர்ணம் அடைந்ததினால் உண்மை நாம் மறுதலித்து போடாதபடி அங்கு தரித்திரத்தினால் நான் திருடி போடாதபடி, தேவனுடைய நாமத்தை நான் வீணிலே வழங்காதபடி எனக்கு சரியாய் போசித்தருளும் என்று சொல்லி அங்கு ஒரு ஜெபத்தை கேட்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், நாங்களும் எங்களுக்கு முடியாத காரியங்கள், உண்மையா இருக்க முடியாத நிலைமைகள்ல நாங்கள் தேவனிடத்திலே அண்டி நாங்கள் அதற்காக ஜெபம் பண்ணும் போது நிச்சயமா நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் தன்னுடைய பலத்தை தந்து நடத்துவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். 3வது காரியம், அங்கு தாழ்மை உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். பரலோக வீட்டிலே தேவனோடு நாங்கள் வாழ்றதுக்கு இந்த பூமியிலே நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எங்களுக்கு திஷ்டாந்தமாய் எங்கள் இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அங்கு பரலோக தேவனுக்கு அவர் அங்கு குமாரனாய் இருந்தார், இந்த பூமியிலே வந்து அவர் தன்னை தாழ்த்தி எங்களை மீட்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பிலிப்பியர் 2:8 அதிகாரத்திலே அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு இந்த பூமியிலே மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் அவர் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதுகளத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கும் மகிமையாய் இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்றும் நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாருங்கள், இயேசு கிறிஸ்துவே தன்னை இந்த பூமியிலே தாழ்த்தினார் என்றால் நானும் நீங்களும் எவ்வளவாய் தாழ்த்த வேண்டியதா இருக்கிறது. அதை எவ்வளவு தூரம் தாழ்த்த வேணும் என்றால் அங்கு இந்த பூமியிலே நாங்கள் வாழ்நாள் முழுக்க எங்களை நாங்கள் தாழ்மைப்படுத்தி, அதாவது தேவனுக்கு முன்பாக அவருடைய சத்தியத்துக்கு முன்பாக எங்களை தாழ்மைப்படுத்தோம். அவருடைய சத்தியத்திலே தேவனுடைய முகம் தெரிய வேணும். அப்பொழுதுதான் அவருடைய முகத்தை பார்த்து பார்த்து நாங்கள் வாழக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் வெளி தோற்றத்திலே இயேசுவானவர் முழு மனிதனாய் இந்த பூமியிலே காணப்பட்டார். பூமிக்கு வரமுன் அவருக்கு இருந்த தெய்வீக தன்மையும் மகிமையும் மனிதனுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் அங்கு வெளி தோற்றத்திலே எப்படி இருக்கிறார்கள் என்று மற்றவர்கள் அறிய மாட்டார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற தெய்வீக தன்மையும் அவருடைய மகிமையும் அங்கு மற்ற மனிதர்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தாலும் ஒரு நாள் அது ஆசீர்வாதத்தை காணும் என்பதை, அந்த உண்மையாய் தாழ்மையாய் இருந்தால், எளிமையாய் இருந்தால் இத்தனை ஆசீர்வாதத்தை எங்கள் தேவனிடத்தில் இருந்து நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அப்படியாய் அவர் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். இயேசு கிறிஸ்து அவரது வாழ்க்கை முழுவதும் உண்மையாய் இருந்தார். மரணத்திலும் தாழ்மையை அங்கு பெரிதாய் இருந்தார். அவர்களை பற்றி தவறான குற்றம் சாட்டைக்கும் தவறாய் அங்கு வழி நடத்தப்படைக்கும் என்ன சொன்னார்? அறியாம இவர்கள் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். பாருங்கள், அவருடைய வெறுமையிலும் மனத்தாழ்மையோடு கீழ்ப்படிதலோடு
போதனை அவருடைய போதனை எல்லாம் இன்றைக்கு பலனளித்துக் கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் தேவன் அவரை உயர்த்தினார். அவருடைய நாமமே இன்றைக்கு இயேசு நாமத்தின் ஜெயம் கொள்ளக்கூடியதா எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்று அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த வல்லமுள்ள தேவனுடைய நாமமாய் இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், வெளி தோற்றத்தை கண்டு ஒருவனை நாங்கள் இடை போடக்கூடாது. தேவனுக்குள் அவன் எவ்வளவாய் இருக்கிறான், தெய்வீக தன்மையிலும் மகிமையிலும் எவ்வளவாய் நின்று கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் வெளி தோற்றத்திலே பார்க்க முடியாது. ஆனா உள்ளுக்குள்ளாலே இருக்கிற எங்கள் மனச்சாட்சியிலே, எங்கள் உள்நோ காரியங்களிலே நாங்கள் கண்டு கொள்ள வேண்டும். உள்ளுக்கான இருக்கிற ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆவியானவர் எங்களோடு இருக்கும் போது அவைகளை நாங்கள் கண்டு கொள்ளக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், லூக்கா 14:11 தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். பாருங்கள், ஒருவனுடைய சுபாவத்தையும் உள்நோக்கத்தையும் கருத்தில் கொண்டு தேவன் ஒருவரை உயர்த்தவோ தாழ்த்தவோ செய்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், வேதத்திலே 2 பேர் அங்கு தேவாலயத்தில் அங்கு ஜெபிக்க போயிருந்தார்கள். ஒருவர் தன்னுடைய மேன்மையை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறார். நான் உபவாசம் இருக்கிறேன், நான் அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன் என்று சொல்லி மேன்மையை சொல்லுகிறார். அடுத்தவனோ தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாய் இரும் என்று சொல்லி சொல்லுகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், அவர் மேன்மையிலே பெருமை பாராட்டினார். ஆனால் இவர் தாழ்மையிலே சிறுமையிலே தாழ்மையாய் இருந்தார். ஆனா இவனுக்கே அந்த மேன்மையை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி லூக்கா 18:14 அவன் அல்ல இவனை நீதிமானாக்கப்பட்டான். பாருங்கள், மேன்மையை சொல்லி அங்கு மேன்மை பாராட்டி கொண்டு இருந்தவருக்கு தேவனுடைய நீதிமான் என்ற பட்டம் இல்லை. ஆனால் அவன் மார்பிலே அடித்து, நான் பாவியான மனுஷன், என் மேல் இரக்கமாய் இரும் என்று சொல்லி கேட்டவனுக்கு அங்கு இரக்கம் கிடைக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாங்கள் தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் இருந்தோம். ஆனா அங்கு தேவன் எங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிப்போம். நாங்கள் கடைசியாக சங்கீதம் 48:14 இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், எந்தெந்தைக்கும் உள்ள சதா காலங்களில் நாங்கள் உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் எங்கள் தேவன் எங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் தான் எங்களை சிரித்தவர், எங்களை உருவாக்கினவர். தன் பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அவர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறார். எந்தெந்த இடத்திலே எந்தெந்த மேய்ச்சலுக்குள்ளே கொண்டு போய் பிள்ளையை நடத்த வேண்டும், பிள்ளைக்கு உணவு கொடுக்க வேண்டும். ஆடுகளுக்கு ஒரு மேய்ப்பன் பெரியாய் உணவு கொடுக்கிறானோ அப்படியே எங்கள் தேவன் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் தேவனுடைய பிரசன்னத்திலே நாங்கள் மரணம் வரை வழிநடத்தப்பட வேண்டும். கடைசி வரை அவர் நடத்துவார். ஏனென்றால் முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். நாங்கள் ரட்சிப்பு எங்களுக்கு கிடைக்க பெற்றது. ஆனால் நாளுக்கு நாள் நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம், பட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு முடிவு வரும், தேவனுடைய நியாய தீர்ப்பு நாள். அதிலே தான் எங்களுடைய முடிவுகளை எங்கள் தேவன் எங்களுக்கு தருவார். அதனால தான் இந்த பூமியில இருக்கும்போது நாங்கள் மனம் திரும்ப வேண்டியவர்களாய் இருக்கிறோம். எந்தெந்த இடத்திலே எப்படி எப்படி மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். அவர் எங்கள் தேவன் அல்லவா, எங்களை சித்தவர் அல்லவா, எங்கள் சுபாவங்களை எங்கள் உள்நோக்கங்களை எல்லாம் அறிந்திருக்கிற தேவன். ஆகவே இந்த பரலோக வீட்டிலே நாங்கள்
இருக்க வேணுமென்றால் அவருடைய வீடாய் இருக்க வேணுமாய் இருந்தால் நாங்கள் மரண பரியந்தம் உண்மையாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, மரண பரியந்தம் நாங்கள் எளிமையாய் இருக்க வேண்டும். மூன்றாவது, மரண பரியந்தம் தாழ்மையாய் இருக்க வேண்டும். அங்கு நாங்க பார்க்கிறோம், ஏனென்றால் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் அவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் தேவனுக்கு முன்பாக அவர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு மேலாக கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்தரிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். சதா காலங்களிலும் அவருக்கு கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் துதியும் செலுத்த வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் அவர் பாத்திரர். அவர் ஞானத்துக்கு பாத்திரர், ஐஸ்வர்யத்துக்கு பாத்திரர், ஸ்தோத்திரம் பாத்திரர், எல்லாவற்றுக்கும் அங்கு ஐஸ்வர்யத்துக்கு பாத்திரர், பலத்துக்கு அவர் பலன் கொடுக்கிறது கூட அவர் பாத்திரராய் இருக்கிறார். ஆகவே வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 12வது வசனத்திலே அவர் இதற்கு பாத்திரராய் இருக்கிறார், 7 காரியத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஆகவே யார் யார் எல்லாம் அவரை அப்படி தொழுது கொள்ள வேண்டும், சதா காலங்களிலும் அவருக்கு துதி செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கு 13வது வசனத்திலே சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. கர்த்ததாமே எங்களோடு கூட இருந்து இன்று மட்டும் எங்களை நடத்தி வருகிறார், இனிமேலும் நடத்தி வருவார். எங்கள் குறைகளை எல்லாம் அவர் நிறைவாக்குவார். நிறைவான தேவன் அவர். எங்களுடைய நிறைவானது அவரிடத்திலே இருந்து வரும்போது எங்களுடைய குறைவுகள் எல்லாம் அகற்றப்படும், நீக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். குறைவுகள் நாங்கள் பார்த்து பார்த்து வாழாதபடி தேவனுடைய நிறைவை நாங்கள் பார்ப்போமாய் இருந்தால் எங்களுடைய குறைவு அங்கு நிறைவாக மாற்றப்படும், எங்களுடைய தூக்கம் சந்தோஷமாய் மாற்றப்படும். எங்கள் தேவன் பரலோக வீட்டிலே நாங்கள் சந்தோஷமாய் அவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் வாழுவோம் என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. நீங்களும் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய வீட்டிலே உங்களுக்கு ஒரு பங்கை கொண்டு வந்து தருவார். ஏனென்றால் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன், நான் வந்து உங்களை அந்த இடத்திலே கொண்டு போவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வரப்போகிறார். நான் நீங்களும் ஆயத்தமாய் இருப்போமானால் நாங்கள் நிச்சயமாகவே அவரோடு கூட வாசம் பண்ண அவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறார். சொல்லியும் இருக்கிறார், உங்களுக்கு நான் நித்திய ஜீவனை தருவேன் என்று. ஏனென்றால் எங்களுக்கு 70-80 வருஷம், அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு மரணத்தை தான் காண்கிறோம். ஆனால் அந்த மரணத்துக்கு பின்பு எங்களுக்கு ஒரு நித்திய ஜீவனை ஆண்டவர் தருவார். நாங்கள் மரித்திருந்தால் அவரோடு முதலாவது எழுந்திருப்போம். நாங்கள் உயிரோடு இருந்தால் மறுரூபப்பட்டு அவரிடத்திலே நாங்கள் சேருவோம். கர்த்ததாமே உங்களோடும் என்னோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. நான் ஒரு சிறியபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். என் தேவனே கர்த்தாவே, உண்மையும் தாழ்மையும் எளிமையும் ஆண்டவரே கர்த்தாவே இருக்க நீர் கிருபை தாரும். ஆண்டவரே எங்கள் சுபாவங்களையும் எங்கள் ஆண்டவரே கர்த்தாவே உன் நோக்கங்களையும் அறிந்த தேவனப்பா, நீர் எல்லாவற்றுக்கும் தேவனாய் இருக்கிறீர். நோயிலிருந்து விடுதலையாக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர். வேதனைகள் சோதனைகளில் இருந்து விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறீர். ஏனென்றால் வானத்திலும் பூவிலும் சகல அதிகாரமும் உம்மிடத்திலே இருக்கிறது கர்த்தாவே. என் தேவனே கர்த்தாவே, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாய் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் போது அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்து உங்களை விடுதலையாக்கி விடுவித்து ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வோம். இன்றைய நாளை கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் நாமத்தினால் சங்கம வானொலிக்காய் தேசிய நாம பிள்ளைகள் சந்ததி அங்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.